வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்கேவி ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரீமியர் ப்ரோல டேரெக்டாக இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி ஈஸியான மெத்தடில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நார்மலாக நீங்கள் எப்போ இம்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் காமிக்கும். ஸோ அந்த எரர் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று ஏதாவது டீகோடர் ஆப்ஸ் இல்லை கன்வெர்டர் ஆப்ஸ் அது மாதிரி ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது வெப்சைட்டில் போய்ட்டு இதை அப்லோட் பண்ணி திரும்ப டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளான மெத்தட் தான் சொல்லி தர போகிறேன். அண்ட் இந்த அப்ளிகேஷன் உங்கள் எல்லா லேப்டாப்லையும் மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ்லும் இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு 4-5 வீடியோ பார்க்கும்போது கண்டுபிடிச்சேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு சொல்லலான்னு. ஸோ இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. ஸோ ஒரு சில பேருக்கு எங்கேயாவது யூஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எரர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்கேவி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் நார்மலாக இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அல்லது அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைலாக போடணுன்னு MP4 போடணும். இல்லைனா ஏவிசி இந்த மாதிரி ஃபைல்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா MOV இந்த மாதிரி ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஓப்பன் ஆகும் ப்ரீமியர் ப்ரோல. ஸோ இதுக்கு சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் VLC மீடியா பிளேயர்லேயே இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து VLC மீடியா பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மீடியா சைடு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா convert/save இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைலோட லொக்கேஷன் வந்து கேட்கும். நீங்கள் இந்த ஆடு கொடுத்துட்டு எந்த இடத்துல இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் சேவ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே தி அவுட்புட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆடியோ மட்டும் ப்ளே ஆகிட்டு நீங்கள் ப்ளே பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். H.264 ப்ளஸ் வீடியோ ஃபார்மேட் எப்படி, ஆடியோ ஃபார்மேட் எப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஃபார்மேட் தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதையே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல லொக்கேஷனில் சேவ் ஆகணும் அப்படின்னு போட்டு ஃபைல் நேம் வந்து மாற்றிக்கோங்க. நான் நியூன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சேவ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இந்த வீடியோ ஓடி முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் கன்வெர்ட் ஆகி முடிஞ்சு. இப்போ நீங்கள் VLC வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா, ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா MP4 ஃபைல். ஸோ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த எரருமே இருக்காது. டைம்லைன்லேயே போட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். பட் இதை வந்து நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக நிறையா வெப்சைட்டில் போய்ட்டு மாற்றுறது அந்த மாதிரி பண்ணிருப்பீங்க. ஸோ சிம்பிளாக எனக்கு வந்து தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.